ஆண்டவர்கள் இருப்பாயாக. வாசகம். இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொண்டார். விண்ணரசை புதையலுக்கு ஒப்பார். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொண்டார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பார். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் மாறிக்கொண்டு வரும் வதை ஒப்பார். வதை இறந்ததும் அதை இழுத்துக் கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எடுப்பர். இவ்வாறே உலக முடிவுகள் வானத்துடன் சென்று நேர்மையாளர்களை இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை வீட்டுலையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் மங்களாட்டும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பாக ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணர் வீட்டு உரிமையாளரை போன்றனர் என்று அவர்களிடம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அமலோகமான அந்த பத்திரிகை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் தேர்ந்து கொள்ளுதல், நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிகின்றோம். தேர்ந்து கொள்ளுதல் என்பது இரண்டு. ஒன்று, ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆண்டவர் ஒரு சில தேர்வுகளை செய்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காலங்களை தேர்ந்து கொள்கின்றோம். தேர்ந்து கொள்கின்ற ஒரு கடமைக்கு நாம் உட்படுகின்றோம். எனவே பிரியமானவர்கள், நிதானமாக ஏற்றுக்கொண்டது என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கின்ற எல்லா தேர்வுகளுக்கும் ஒரு அடிப்படையாக இருப்பது எது என்று நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் தேர்ந்து கொண்டதுதான் அடிப்படையாக இருக்கிறது. உதாரணமாக முதலாவதாக ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார் என்பதை குறித்து நாம் உதாரணமாக ஆண்டவர் தேர்ந்து கொள்வதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வழிகளை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்றவற்றை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த தேர்வு அடிப்படையாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா தேர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது எது என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார்.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் தேர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது, திரும்புதலாக இருப்பது, ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அடிப்படை உண்மை. உதாரணமாக இன்றைய வாக்குகளிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதில் என்னவாக சொல்லப்படுகிறது? 2ஆம் வாசகத்திலே தம்மால் பூமியில் தேர்வு கொள்ளப்பட்டவர்கள் தம் மக்கள் தம் மகளின் தாயிலும் ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். தந்தையார் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்து கொண்டார், நம்மை முன்குறித்து வைத்துவிட்டார். எனவே ஆண்டவர் முதலில் நம்மை தேர்ந்தெடுத்தார், நம்மை குறித்து வைத்து விட்டார், நம்மை நியமித்து விட்டார். எனவே அவர் தொடர்ந்து கூறுகின்றார், இதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தோம் என்றால், தாம் முன்குறித்து வைத்தவரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தவரை நமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையராக்கியவரை தாம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் நம்மை தேர்வு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அடிப்படை. இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக கூறுகின்றார். என்னவென்று இயேசு கூறுகின்றார், ஒரு மீனரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் பாதி கொணரும் வலையும் ஒப்பாகும் என்று அவர் கூறுகின்றார். வலையில் இணைந்ததும் அதை இழுத்துக் கொண்டு போய் வலையை உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே விடுவர். ஆண்டவர் உலகத்தின் கடைசி நாளிலே ஒரு தேர்வு செய்வார், சாய்ஸ். அவருடைய தேர்வு எப்படிப்பட்ட ஒரு சாய்ஸ், ஒரு தேர்வாக இருக்கும்? நல்ல மீன்களை அவர் சேர்த்துக் கொள்வார், கெட்டவற்றை தூக்கி எறிந்துள்ளார். அதனுடைய விளக்கம் தான் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உலக முடிவிலும் இவ்வாறாக நிகழும். வானம் முதல் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். நேர்மையாளர்களை, நல்லவர்களை, தமக்குரியவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார், தீயோரை ஆண்டவர் தூக்கி எறிகின்றார் என்று கூறுகின்றார். அப்படிங்கிறவர்களுக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து விட்டார், நம்மை முன்குறித்து வைத்து விட்டார். எதற்காக? நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய அந்த நல்ல மீன்களாக, நேர்மையாளர்களாக, நல்லவர்களாக, தூயோர்களாக, விசுவாசிகளாக நாம் வாழ ஆண்டவர் இறுதி நாளில் நம்மை மெச்சிக்கொண்டு நம்மை தேர்வு கொள்பவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். அதுதான் அடிப்படை. இதுதான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்தின் அடிப்படை என்னவென்றால், நாம் கடவுளை தேடி சென்று கண்டறிவதல்ல, நாம் ஒரு மாற்றத்தை மறைந்து சென்று தியானத்தை அமர்ந்து ஏதோ ஒரு பதிலை கண்டுபிடிப்பதல்ல. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பைபிள் கூறுகிறது, 1 யோவான் அதிகாரம் 4:19, நாம் முதலில் அன்பு செய்ததல்ல, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார். ஆண்டவரே நம்மை அன்பு செய்தார். முதலாக நாம் நம்முடைய அன்பானது அதற்கு ஒரு பதிலானது ஒரு அன்புதான். ரோமர் அதிகாரம் 5:8 கூறுகிறது, நாம் கடவுளை அறியாத பொழுதே, பாவம் செய்தவரை விலகிய பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்திருந்தார், நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். எசாயா அதிகாரம் 43:4 கூறுகிறது, நீ என் பார்வையில் உயர்ந்தவர், உன்னை நான் அன்பு செய்கின்றேன், எனவே உன்னை மீட்பதற்காக இந்த உலகத்தையே நான் விட்டுக் கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். Since you are highly precious in my sight, and I love you, I will give up the whole world in order to save your life. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டவருடைய தேர்வு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய போகின்ற அடுத்தடுத்த தேர்வுகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது, தூண்டுதலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே சாய்ஸ் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 ஓமைகள் மற்றும் இன்றைய முதல் வாசகம் அதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை கொடுக்கின்றார். விண்ணரசு என்பது ஒரு மனிதன் நிலத்தில் கண்டடைந்த ஒரு புதையலுக்கு ஒப்பானது. ஒருவன்
ஒரு வேலை செய்பவன், ஒரு கூலி வேலையாள் அவன் என்ன செய்கின்றான், அந்த ஒரு நிலத்தை கொண்டிருக்கிறான். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய புதையலை பார்க்கிறான். தங்கம், வெள்ளி, வைகுடம் என்ற பெரிய புதையலை அவன் பார்க்கின்றான். எனவே அதை மூடி மறைத்து விட்டு அந்த எஜமானரிடம் சொல்கிறார், எஜமானரே, இந்த நிலத்தை நீர் விற்பதாக இருந்தால் எவ்வளவு விற்க போகிறேன் என்று கேட்கப்படுது. அவர் கூறுகின்றார், அந்த நிலத்தை நான் ஒரு 5 லட்சம் வித்தேன், நீ 5 லட்சம் கொடுத்து நீ எனக்கு விலைக்கு வாங்கிக்க. இப்பொழுது அவன் யோசிக்கின்றான், அவனிடம் என்ன இருக்கிறது? அவனிடம் இருக்கிற அந்த ஒரு சிறிய குடிசை, அதை நான் விட்டுவிடு. அவன் நினைக்கிறான், அதை நான் விட்டு விடுகிறேன். என்னிடம் இருக்கின்ற என்ன இருக்கிற தங்கம், வெள்ளி என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். எல்லாவற்றையும் என்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் எனக்கு அந்த 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் இதை எல்லாம் இழப்பதற்கு அது நல்லதா, அது லாபமானதா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இவன் இழப்பது 5 லட்சம். ஆனால் அதற்கு பதிலாக நிலத்தை வாங்கிவிட்ட பிறகு அந்த புதையலிலிருந்து அவனுக்கு வரப்போவது கோடியானது அவனுக்கு வரப்போகிறது. எனவே அவன் செய்கின்ற தியாகம், அது தியாகம் தான், அவன் அது இழப்பு தான். அந்த 5 லட்சம் அவன் இழக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக கிடைப்பது விலையுயர்ந்த ஒரு பொக்கிஷம். எனவே தான் அவன் முடிவெடுத்தான், இதை நான் தியாகம் செய்ய தயார். விண்ணரசு அப்படினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற விலை உயர்ந்த நல்முத்துவை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் வருகின்ற அந்த மீட்பு என்கிற நல்முத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த விண்ணரசு, நித்திய வாழ்வு, நிறை வாழ்வு, ரட்சிப்பு, அவருடைய திட்டம், அவருடைய சீரத்தம், அவருடைய அழைப்பு என்பது விலை உயர்ந்த நல்முத்து. எனவே அந்த நித்திய வாழ்வுக்காக, அந்த ஆண்டவரின் நித்திய வாழ்வு என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நல்முத்துவதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எதை தியாகம் செய்தாலும் அது குறைகிறதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விலை உயர்ந்த நல்முத்து. எனவே நீங்கள் விண்ணரசு இதற்கு ஒப்பானதை பேசுகிறார். அவன் ஒரு நல்ல ஒரு முடிவை செய்தான். அதே போல இன்னொன்று சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது ஒரு நல்முத்து மற்றும் பொக்கிஷம். ஒரு மனிதன் ஒரு நல்முத்தை தேடி சென்றால் அது கிடைக்கிறது. அந்த முத்து எவ்வளவு? 1 லட்சம். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த கடைக்காரருக்கு தெரியாது, இது ஒரு நல்முத்து என்பது இது விலை உயர்ந்தது, இது கோடிக்கு செல்லும். இவன் 1 லட்சம் இருக்கிறான். தன்னிடம் இருப்பதை எல்லாம் சேகரித்து அவனுக்கு விற்று அதை அவனுக்கு கொடுத்து விட்டு அந்த நல்முத்துவை வாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் அவர் இழந்தது சொற்பம் தான், பெற்றுக்கொண்டதோ அது நிறைவானது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்துவ சீரத்துவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, ஆன்மீகத்திலே நாம் சில துன்பங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நாம் ஒரு சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த தியாகங்கள் எல்லாம் நாம் பார்க்க என்றால் நாம் பெறப்போகின்ற அந்த நிலை வாழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு, ரட்சிப்பு, ஒப்புரவு, அது முன்பதாக அது சிறியதுதான். நாம் பெற்றுக்கொள்வது பெரியது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே இதே போன்ற ஒரு தேர்வு கொள்ளுதல் நாம் பார்க்கிறோம். சாலமோன் அரசன், அப்பொழுதுதான் தாவீது அரசர் இறந்து விட்டார். அவரிடமிருந்து அந்த அவ்வளவு பெரிய இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை சாலமோன் அரசன் பெற்றுக் கொள்கின்றார். அவர் ஒரு சிறிய பையன், ஒரு இளைஞன். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக அவன் முடிசூடப்படுகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரேலில் அந்த உடன்படிக்கை கீழே வைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தின் பக்கத்திலே அவர் செல்கின்றார். அந்த இடத்திலே அவர் இரவு தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஜெபித்துவிட்டு அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சி தருகின்றார். அந்த காட்சியை அவர் கேட்கின்றார், சாலமோன் அரசரே, உனக்கு என்ன வேண்டும் கேள், உனக்கு தருகிறேன் என்று சொன்னதும் சாலமோன் அரசர், ஆண்டவரே, தங்கத்தை தார், வெள்ளி வைரங்களை தார், எனக்கு இந்த பேர் புகழை தார் என்று அவர் கேட்கிறேன். பதிலாக அவர் என்ன கேட்கின்றார்? ஆண்டவரே, உன் மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும்
தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேற்கு தந்த வேண்டும். ஞானமுள்ள உள்ளத்தை, இந்த ஞானம் எதற்கு வேண்டும்? உங்களுடைய மக்களை நான் வழிநடத்துகிறேன், உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நான் வழிநடத்துகிறேன். நன்மை எது தீமை எது என்று நாம் பகுத்தாய்வு செய்து நாம் தேர்வு கொள்ள வேண்டும். உங்களுடைய சித்தம் எதுவோ அது நல்லது, உங்களுடைய சித்தம் எது இல்லையோ அது தீயது. உங்களுடைய சித்தத்தை நாம் தேர்வு கொள்ள வேண்டும். இதற்காக எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவர் கேட்டார். ஆண்டவர் சாலமோனுடைய இந்த ஒரு வேண்டுகோளை, இந்த ஒரு தேர்வை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார். எனவே அவர் கூறுகின்றார், உனக்கு ஞானத்தை மட்டுமல்ல, அந்த ஞானத்தோடு சேர்த்து உனக்கு நீண்ட ஆளுமை தருகின்றேன், உனக்கு வெற்றியை தருகின்றேன், உன்னுடைய நாட்டிலே செழிப்பை தருகிறேன் என்று ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கின்றார். நன்மையை கேட்டு கொண்டார் சாலமோன். ஒருவேளை அவர், ஆண்டவரே எனக்கு போரிலே வெற்றியை தாரும், என்னுடைய நாட்டிலே எல்லா பணம் புகழ் மற்றும் எல்லா பொக்கிஷமும் நிதியும் மற்றும் இந்த தங்க மயிலையும் குவிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அதையும் தந்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்திருக்கும்? சாலமோனுடைய மகள் ரெகோபாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடந்தது. சாலமோனுடைய மகள் ரெகோபாம், சாலமோன் இறந்த பிறகு சாலமோன் பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு சென்றிருந்தார். அங்கு நிறைந்த பணம் நிறைந்திருந்தது, செழிப்பு நிறைந்திருந்தது. ஆனால் என்ன நடந்தது? ரெகோபாம் என்ன செய்தான்? அவனுக்கு இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். பணம் எல்லாம் குறைந்திருந்தது, நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். எது நன்மை எது தீமை என்று தேர்வு கொள்கின்ற அந்த ஞானம் இருந்தது. இறுதியிலே ரெகோபாவுடைய காலத்திலே என்ன நடந்தது? அவருடைய ஆட்சி தொடக்கத்திலே என்ன நடந்தது? இஸ்ரேல் நாடு இரண்டாக உடைந்தது. வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு இஸ்ரேல், அதை யூதேயா என்று இரண்டாக உடைந்தது. பெரிய சாம்ராஜ்யம் என்று என்ன பிரயோஜனம்? எல்லா பணமும் பொருளும் செல்வம் என்று என்ன பிரயோஜனம்? நாடு இரண்டாக உடைந்து விட்டது. அதே போன்றுதான் வெவ்வேறு அரசுகளை நாம் பார்க்கும் பொழுது அதே போன்றுதான் நடக்கின்றது. மனாசேயின் காலத்திலே மனாசே என்ற அரசர் இருந்தார் இஸ்ரேல் நாட்டில். அவருடைய காலத்தில் என்ன நடந்தது? அதே போன்றுதான் பெரிய அந்த அந்த இஸ்ரேல் நாட்டிலே தெற்கு இஸ்ரேலிலே அவன் அரசனாக இருந்தார். எல்லா செழிப்பும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை நாடவில்லை. எல்லா பொருள் நம்பிக்கைகளிலே அவன் எழுந்து போனான். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருக்கு எது தேவை, ஆண்டவருக்கு எது மகிழ்ச்சி தரும், ஏற்புடையது என்ன என்று இதெல்லாம் பார்க்காமல் அவன் வெறும் பணத்தை, பொருளை, செல்வத்தை நம்பி அவன் நடத்தினான். இறுதியில் என்ன நடந்தது? பபிலோனியர்கள் வந்தார்கள், அங்கு ஆக்கிரமித்தார்கள், இவனை சிறைப்பிடித்து இழுத்து சென்றார்கள். ஒரு நாட்டை எப்படி நடத்தது என்பது தெரியவில்லை. சாலமோன் சரியானதை தேர்ந்து கொண்டார். அவனுக்கு பிரியமானவர்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன தேர்வு செய்கின்றோம் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமே அமைந்திருக்கிறது. என்ன தேர்வு செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் நன்மையை தேர்வு கொண்டு தீமையை விளக்க வேண்டும், தூய்மையை தேர்வு கொண்டு பாவத்தை விளக்க வேண்டும், ஆண்மை தேர்வு கொண்டு நாம் வெறுப்பை, பகைமையை நாம் இழக்க வேண்டும், நாம் மன்னிப்பை தேர்வு செய்து கொண்டு நாம் பழிவாங்குகின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும், நாம் சமாதானத்தை, அமைதியை தேர்வு கொண்டு நாம் கோபத்தை, சினத்தை நாம் கைவிட வேண்டும், நாம் கடவுளை தேர்வு கொண்டு அவருடைய சித்தத்தை தேர்வு கொண்டு சாத்தானுடைய தீய தூண்டுதலையும் நாம் விட்டுவிட வேண்டும். நாம் விண்ணகத்தின் நித்திய வாழ்வை தேர்வு கொண்டு நரகத்தின் அழிவை நாம் விளக்க வேண்டும். நாம் இவ்வுலக வாழ்வின் தற்காலிகமான சிற்றின்பங்களை நாம் துறந்துவிட்டு விண்ணக வாழ்வில், நித்திய வாழ்வில் அந்த நிரந்தரமான பேரின்பத்தை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தன்னலத்தை உணர்த்த வேண்டும், மாறாக பொது நலத்தை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு
பயனுள்ள பலமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தேர்வு கொள்ள வேண்டும். அப்படி எல்லாருக்கும் பிரியமானவர்கள், வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தேர்வு கொள்ள வேண்டும். எதை தேர்வு செய்கிறோம்? நாம் தேர்வு செய்வதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நித்திய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. சின்ன பருப்பு பௌத்தடிகளார் பிலிப்பியர் அதிகாரம் 3:8 அந்த ஒப்பரவு செல்வத்தை அறிய வேண்டும் என்பதனால் நான் உலகத்தை இடமாக கருதுகிறேன். கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தை நான் உலகத்தில் இருந்த எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஒரு ஒப்பற்ற செல்வமாக புரிந்த சின்னப்பர் கருதினார். எனவே நான் அவர் கூறினார், ரோமேயர் அதிகாரம் 14:8 நான் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், நான் மரித்தால் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறேன், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவன் என்று அவர் கூறுகின்றார். பிலிப்பியர் அதிகாரம் 1:21 நான் வாழ்வது கிறிஸ்து, எனக்கு வாழ்க்கை என்றால் கிறிஸ்து, இழப்பு என்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் இயேசுவோடு இன்னும் நான் நிரந்தரமாக வாழப் போகிறேன் என்று அவர் கூறுகிறார். கலாத்தியர் அதிகாரம் 2:20 நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இந்த உலகமானது எனக்கு அறையப்பட்டு இருக்கிறது, எனவே இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்று அவர் கூறுகின்றார். ரோமேயர் அதிகாரம் 8:17 அவர் கூறுகின்றார், இந்த உலகத்திலே நாம் படும் வேதனைகள் எல்லாம் மறுமையில் நாம் பெறவிருக்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக இது ஒன்றும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த உலகத்திலே நாம் ஏதும் படுகிறோம், ஆனால் இதன் விளைவாக பயனாக இதன் கைமாறாக நாம் பெறவிருக்கின்ற அந்த பெரிய மகிமை அது உயர்ந்தது என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கும் பொழுது நாம் நல்லவற்றை, சிறந்தவற்றை, உயர்ந்தவற்றை, கடவுளுக்குரியதை நாம் தேர்வு செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு தேர்வை நாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நம்மிடம் இருக்கிறதா? அந்த ஞானத்தை நாம் கேட்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை ஒன்றை யோசித்து பாருங்கள். சாலமோன் ஆண்டவரிடம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லுவதே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார், மெச்சி கொடுக்கிறார், எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கின்றார். காரணம் என்ன? அவர் கிறிஸ்தவ சிந்தனையாளர் இவ்வாறு சொல்லுகின்றார். பழைய பாட்டிலே ஆண்டவர் இயேசுவுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. பழைய பாட்டில் இறை மகன், இறை வார்த்தை, இறை ஞானம். பழைய பாட்டில் இயேசுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஞானம், டிவைன் விஸ்டம், இறை ஞானம். அதாவது சாலமோன் ஆண்டவரிடம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் கூறுகின்றார், சாலமோனே உனக்கு தெரியாமலே நீ என்ன கேட்டிருக்கிறாய் தெரியுமா? என்னுடைய மகனையே நீ கேட்டிருக்கிறாய். ஞானமே உருவாகிய மகன், என்னுடைய இறை மகன், அவரையே நீ கேட்டிருக்கிறாய். எனவே நீ என்னுடைய மகனை கேட்டிருப்பதினால், அந்த ஞானத்தை கேட்டிருப்பதினால் உனக்கு எல்லாவற்றையும் சேர்ந்து தருகிறேன். பிரியமானவர்கள், இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவோடு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவை நாம் தேர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் தேர்ந்து கொள்ளும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைஞான், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே புதையல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயர்ந்த நற்புத்து. அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய வாக்குறுதிகளையும் அவருடைய வழிகளையும் மதிப்பீடுகளையும் நாம் தேர்ந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் வாழ்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்தவற்றை நாம் தேர்ந்து கொள்கிறோம். நல்ல மீன்களாக, நேர்மையாளர்களாக நாம் மாறுகின்றோம். ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்றோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரர்களாக மாறுகின்றோம். எனவே உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தேர்வுகளை செய்து வாழ தேவையான வரங்களை வேண்டி நாம் அனைவரும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.